மூடுபனிக்காடு. அத்தியாயம் 18. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த டயர்ட்ல லாவண்யா தன் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தவும் கரெக்டா சுஜி உள்ள வரவும் சரியா இருந்துச்சு. அக்கா ன்னு சுஜி கூப்பிட ஹால்ல இருந்த சபரி இடமறிச்சான். லாவண்யா ரெஸ்ட் ரூம் போயிருக்கா சுஜி, நீ சாப்பிட்டியான்னு கேட்டான் சபரி. சுஜி கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. உன்கிட்டதான் கேக்குறேன், சபரி கொஞ்சம் எரிச்சலோட சொன்னான். நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும்? சுஜி எகிருனா. காலையிலே ஆரம்பிக்காத சுஜி. சபரியோட குரல்ல ஒரு எச்சரிக்கை இருந்துச்சு. நீ எல்லாம் மனுஷனாடா? ஃபாதர் கிட்ட என்னென்ன சொல்லி வச்சிருக்க? எனக்கு ஏன் பைத்தியக்காரி பட்டம் கட்டுற? சுஜி கோபத்துல பொங்குனா. வாடா போடான்னு பேசுனா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. இப்ப மட்டும் நீ என்ன மனுஷனாவா இருக்க? பொறுக்கி. ஏய், வாய் ரொம்ப நீளுது. உன்னையே உசிரா நினைக்கிற என் அக்காவை ஏமாத்துற உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? என்ன சுஜி, திரும்பவும் லாவண்யா கையால அடி வாங்கணுமா? நீ பேசுறது அவ பார்த்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. ச்சே, என் அக்கா ஏன் தான் உன்னை இந்த அளவுக்கு நம்புறாளோ? உங்களுக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன், இப்ப உன்னை சித்தியாக்கி இருக்கேன் தெரியுமா? சுஜி புரியாம பாக்க சபரி நக்கலா சிரிச்சான். என்ன பாக்குற? லாவண்யா பிரெக்னெண்டா இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அதுவும் ட்வின்ஸ். சுஜி அப்படியே ஷாக் ஆகி நின்னாளாம். சபரி விடாம பேசினா. இந்த நேரத்துல உன் அக்கா ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீ செய்யற நூடுல்ஸ் எல்லாம் அவ சாப்பிடக்கூடாது. ஹெல்தியான சாப்பாடு தான் வேணும். அவளுக்கு சமைக்க தெரியும் தான், ஆனா அவளை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்போ நீ தான் சமைக்கணும். நீ எல்லா வேலையும் பார்த்தா உன்னால எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க முடியும்? அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் வானதி வந்து வேலை பார்க்கட்டும்னு சொல்ல வரியா? சுஜி நக்கலா கேட்டா. சபரி அசால்ட்டா ஆமான்னு தலையாட்டுனா. சுஜி, நான் எனக்காக சொல்லல, உன் அக்காவுக்காகவும் உன் படிப்புக்காகவும் தான் சொல்றேன். நிறுத்து. உன் நல்லவ வேஷத்தை அக்கா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். சரி, அப்போ எல்லா வேலையையும் நீயே பாரு. ஆனா சமைக்க தெரியாம நீ எதையாவது செஞ்சு அது உன் அக்காவுக்கு ஒத்துக்காம போச்சுன்னா அவளுக்கு ஓ மேலதான் வெறுப்பு வரும். ஏற்கனவே ஓ மேல அவ செம கோபத்துல இருக்கா பாத்துக்கோ. போதும், நிறுத்து. இதையே காரணமா வச்சு உன் கள்ள கடலை தொடரலான்னு நினைக்காத. நான் இருக்கிற வரைக்கும் உன் ஆட்டம் நடக்காது. அக்காவுக்கு உண்மைய புரிய வச்சு இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன். சுஜி ஆவேசமா கத்துனா. சபரி மெதுவா அவ பக்கம் நடந்து வந்தான். முகத்துல ஒரு வில்லத்தனமான சிரிப்பு. நீ என்ன பத்தி என்ன வேணா சொல்லிக்கோ, உன் அக்கா எதையாவது நம்பினாளா? இல்லையே. நீ இப்போ எதுவுமே பண்ண முடியாம தானே இங்க இருக்க. அப்புறம் அந்த ஃபாதர் விஷயம், உனக்கு மென்டல் ப்ராப்ளம்னு நான் சொன்னதை யாராலையும் இல்லன்னு நிரூபிக்க முடியாது. ஒரு டாக்டரான என்ன நம்புவாங்களா, இல்ல பித்து பிடிச்ச மாதிரி பேசுற உன்ன நம்புவாங்களா? சுஜி எதுவும் பேச முடியாம அவனை வெறிச்சு பார்த்தா. லாவண்யா எனக்குதான். எங்க பசங்க எங்க கூட தான் இருப்பாங்க. உன்னால ஒரு மண்ணும் பிடுங்க முடியாது. மீறி ஏதாவது பண்ணி எங்களை பிரிக்க நினைச்சா காலம் பூரா நரகத்தை அனுபவிப்ப. சபரி பற்களை கடிச்சுக்கிட்டு சொன்னான். அவன் கண்ல இருந்த குரூரத்தை பார்த்து சுஜி மிரண்டு போயிட்டா. உனக்குதான் எல்லா செலவும் பண்றோம்ல, சொல்றதை கேட்டுட்டு பேசாம இருன்னு சொல்லிட்டு சபரி அங்கிருந்து போயிட்டான். சுஜிக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குச்சு. இவன் இவ்ளோ கேவலமானவனா? அக்காவுக்கு உண்மை தெரியலையேன்னு நினைக்கும் போது அவளுக்கு அழுகையே வந்துடுச்சு. ஆனா அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு முடிவெடுத்து லாவண்யா ரூமுக்கு போனா. ரூம்ல லாவண்யா படுத்திருந்தா. சுஜி உள்ள போய் பார்த்தப்போ லாவண்யா அழுதுட்டு இருந்தா. அக்கா, ஏங்கா அழுவுற? என்னாச்சு? சுஜி பதட்டமா கேட்டா. லாவண்யா கண்ணை தொடச்சுக்கிட்டு மெதுவா எழுந்து உட்கார்ந்தா. நீ பண்றத பார்த்தாதான் எனக்கு கவலையா இருக்கு சுஜி. பாட்டி போனதுல இருந்து உன்னை நான் கண்ணும் கருத்துமா தானே வளர்த்தேன். உனக்கு ஒரு குறையும் வைக்கலையே. என்னக்கா இப்படி கேக்குற? நீ எனக்கு அம்மா மாதிரி தானே இருந்திருக்க. அப்புறம் ஏன் சுஜி இப்படி மாறிட்ட? முன்னாடி நீ இப்படி இல்லையே. இப்ப ஏன் சபரிய தப்பு தப்பா நினைக்கிற? அவர் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு. அக்கா, அந்த ஆளை பத்தி பேசாத. பாத்தியா, இதேதான் சொல்றேன். அவர் ஏதோ உன்னை ஏமாத்துறாருன்னு நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் தான் வேலை சொத்து எல்லாத்தையும் உனக்காக விட்டு கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்டவரப்போ இப்படி பேசுறியே? அக்கா, நான் சொல்றது உண்மைக்கா. சுஜி, இங்க பாரு, நான் சூதாட்டத்துக்கு அடிமையா இருந்திருக்கேன். நீ ஒரு கொலையே பண்ணிருக்க. நாம 2 பேரும் இப்படி இருக்கிறப்போ உன் மாமா மட்டும் தப்பு பண்ணாம இருக்கிறத உன் மனசால ஏத்துக்க முடியல. அதனாலதான் இல்லாதத சொல்லி அவரை பழி வாங்குற. சுஜிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. லாவண்யா விடாம பேசுனா. என் வயித்துல இப்போ 2 உயிர் இருக்கு. நான் குழந்தைக்காக எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு உனக்கு தெரியும். இனிமே விளையாட்டா கூட அவரை தப்பா பேசாத. என் குழந்தைங்கள அது பாதிக்கும். உனக்கு என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா நான் சொல்றத மட்டும் செய். அப்போ அவர் ஏமாத்துறத நான் சும்மா பாத்துட்டு இருக்கணுமா? அவர் ஏமாத்தல. அப்படியே ஏமாத்தினாலும் அது ஏன் விஷயம், நான் பாத்துப்பேன். நீ இதுல தலையிடாத.
டாக்டர் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. நாளைக்கு நீயே வானதிய போய் மன்னிப்பு கேட்டுட்டு வேலைக்கு வர சொல்லு. அக்கா, அந்த வானதியும் இவனும் சேர்ந்துதான் உனக்கு துரோகம் பண்றாங்க. அவகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? வாய மூடு சுஜி. கெட்ட வார்த்தைய பேசாதன்னு சொன்னேல்ல, இப்போ எனக்கு தூக்கம் வருது, கிளம்பு. சுஜி வாசப்பொடி வரைக்கும் போயிட்டு திரும்பி, அக்கா, உன் புருஷ ஃபாதர் கிட்ட எனக்கு பைத்தியம்னு சொல்லிருக்காரு. அது உண்மைதானே? லாவண்யா சொன்ன அந்த வார்த்தை சுஜியோட நெஞ்ச சுக்கு நூறு ஆக்கிடுச்சு. உனக்கு எனக்கு முக்கியமா இல்ல உன் புருஷன் முக்கியமா? சுஜி விரக்தியா கேட்டா. 2 பேருமே முக்கியம்தான். இல்லக்கா, யாராவது ஒருத்தரை மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னா யார சூஸ் பண்ணுவ? லாவண்யா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, இப்போ இருக்கிற நிலைமையில சபரி என் கூட இருக்கிறது தான் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டா. சுஜிக்கு உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து வெளியில வந்தா. லாவண்யா அவ போன பிறகு மெதுவா முணுமுணுத்தா. நீ எனக்கு வேண்டான்னு அர்த்தம் இல்ல சுஜி. நீ என் முதல் குழந்தை மாதிரி. ஆனா இப்போ நீ நடந்துக்கிற விதம் எனக்கு பயமா இருக்கு. நீ பழையபடி மாறணும். திரும்பி பார்த்தப்போ சுஜி அந்த இல்ல. நான் பேசுறத முழுசா கூட கேட்க மாட்டேங்கிற. நிஜமாலே நீ மாறிட்ட சுஜின்னு புலம்பிக்கிட்டே தான் வயித்துல கை வச்சா லாவண்யா. சித்தி சீக்கிரம் மாறிடுவாங்க செல்லங்களான்னு தான் குழந்தைங்க கிட்ட சொல்லிக்கிட்டா. பாவம், மாற வேண்டியது அவதான் என்பது அவளுக்கு தெரியல. தொடரும்.